ஹீரோயின் அம்மா ஹீரோயின்ட்ட ரைஸ் கேக்கை எடுத்துகிட்டு போய் ஹீரோ ஆஃபீஸில் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. அவனையவே எடுத்துகிட்டு போக சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ ரைஸ் கேக்கான்னு கேட்குறாரு. அம்மா ஆமாம் நான் உனக்காக வாங்கினேன், உன் நெய்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஆஃபீஸில் சிஇஓவும் அசிஸ்டண்ட்டும் இருக்கிறாங்க. ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு, ஹீரோயினும் வராங்க. சிஇஓ நீங்கள் தான் அந்த ஃப்ரெண்டான்னு கேட்குறாரு. ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட் உங்களுக்கு ஹீரோவை ரொம்ப வருஷமாக தெரியும்ல, ஹீரோவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் ஹீரோ ஃப்ரான்ஸில் தான் பிறந்தா, அவங்களுக்கு தெரியும்லன்னு கேட்குறாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த கதை 1995 சம்மரில் ஸ்டார்ட் ஆச்சு. நான் எப்பயும் போல் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போது ஒரு பையன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தான். அவன் தான் ஹீரோ. ஹீரோயின் ஹீரோட்ட உன் நேம் என்னன்னு கை கொடுக்குறாங்க. ஹீரோ சின்னதாகவும் கொரியன் பேச தெரியாதனாலையும் ஹீரோ அம்மாவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டான். அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க அம்மா அப்பப்போ ஹீரோவை எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. நான் தான் அவனை பார்த்துக்குவேன், அவன் கூட விளையாடுவேன், அவனை நான் தான் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போவேன், சாப்பாடு கூட குடிப்பேன்.